ஹலோ, வணக்கம். ஹாய். அ இன்னைக்கு வீடியோ என்ன அப்டின்னா, நான் வந்து கால மாற்றம், அதாவது காலம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய அவுட்லுக்கையோ இல்ல எல்லாவற்றையும் மாற்றினாலும், அந்த கோர் கன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இது வந்து மாறவே இல்ல, நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும். நேத்திக்கு நான் வந்து இந்த வீடியோல சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து நம்ப இளைஞர்கள் வந்து இப்ப வந்து ஒரு ஆன்டர்பிரினியர் ஆகணும், இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இல்ல வாழ்க்கையில வந்து ஒரு இலான் மஸ்க் மாதிரியோ, இல்ல பில் கேட்ஸ் மாதிரியோ, ஏன் அவ்வளவு வேண்டாம் அம்பானி மாதிரியோ ஆகணும் அப்படி என்றால், நான் வந்து நம்ப வந்து அ வி நீட் அ பேக்கிரவுண்ட், அதாவது ஃபேமிலி பேக்கிரவுண்ட் ஒண்ணு இருக்கிறவங்க மட்டும் தான் இந்தியால வந்து ஒரு பெரிய இது இங்க பிசினஸ் மேன் ஆக முடியும். 1000 தான் இருந்தாலும் நீங்க என்னதான் நீங்க வந்து படிச்சாலும் யூ கேன் பிகம் எம்ப்ளாயியா தான் போக முடியுமே ஒழிய, சொந்தமா ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேக்கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பத்தி நேத்திக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ வந்து நான் ஏதோ ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வராதா? நம்ம இளைஞர்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாசிட்டிவ் அவுட்லுக் வருமா? வராதா? அப்படிங்கிறது வந்து நீங்க நான் ஏற்கனவே இப்போ ஒரு காலகட்டத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப நம்ம 70ல 80ல நாங்கலாம் இருந்தபோது, மாணவர்களா இருந்தபோது, அது எப்படி இருக்கும்? 2010 எப்படி இருக்கும்? 2020 எப்படி இருக்கும்? என்றெல்லாம் நான் கற்பனை செய்தது உண்டு. மில்லேனியம் எப்படி இருக்கும்? எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது, அன்னைக்கு நான் கற்பனை செய்த இந்தியாவும், இன்னைக்கு நான் கற்பனை செய்த இந்தியாவும் ஒண்ணா இருக்கா? அன்னைக்கு என்னென்னலாம் பேசினாங்க எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா நான் ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னென்னலாம் பேசுவாங்க. 2020ல இந்தியா எப்படி இருக்கும்? அப்படி இப்படிலாம் ரீல்லாம் விடுவாங்க நெறைய பேரு. அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து இருந்தவங்களும், நெகட்டிவ் அவுட்லுக் இருந்தவங்களும், இன்னைக்கு இன்னைக்கு இது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அதே தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எப்படி சொல்றேன் அப்டின்னா, நான் நேத்திக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் YouTubeல. அதாவது 1967 எடுக்கப்பட்ட வீடியோ அது. நான் பொறந்தது 1968. அந்த 1968 தான் ரொம்ப இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டு வரலாற்றில், எல்லாற்றிலும். என்ன அப்டின்னா, 1968ல தான் மனிதன் சந்திரனில் காலடி எடுத்து வைத்தது. அப்புறம் வந்து அவ ஸ்பேஸ் ஆடசி அப்டின்ட்டு 2001 ஸ்டான்லி கியூப்ரிக்னு ஒருத்தர் ஒரு படம் எடுத்தது 1968ல தான். அதுதான் முதல் சயன்ஸ் ஃபை மூவி. அது மாதிரி 1968ல தான் வந்து உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் அதுவரைக்கும் ஆண்ட காங்கிரஸ தூக்கி போட்டு. அ எத்தன அது அது என்னமோ தெரியல. நான் நான் பொறந்ததுனால என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய மாற்றங்கள். அ அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த 1967ல வந்து அப்பல்லாம் வந்து டைரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க சத்யஜித் ரே அவங்கலாம் வந்து இந்தியாவோட ஏழ்மைய அப்படியே படம் காட்டி, அத எடுத்து கொண்டு போய் வெளிநாட்டுகளெல்லாம் விற்று, எப்படி ஆஸ்கர்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு ஏழ்மைங்கிறது இந்தியாவோட ஏழ்மை, பாவர்ட்டி, ஜாப்லெஸ்னஸ், யூத்னஸ் அதெல்லாம் அவ்வளோ பிரபலம். இன்னும் சொல்லப்போனா வந்து நீங்க அந்த அமிதாப் பச்சன் அவங்கலாம் எப்படி ஹீரோ ஆனாங்கன்னா, ஆங்ரி யூத்ன்னு சொல்லுவாங்க. வேலை கிடைக்கல. நீங்க அப்ப இருக்கிற படம்லாம் எடுத்து பாருங்க. "வறுமை நின் சிறப்புன்னு" ஒரு படம் எடுத்து பாருங்க. கமலஹாசன் வந்து வேலை இல்லாம அலைவார். கடைசியில அதாவது எவ்வளோ நெகட்டிவா படிச்சா வேலை கிடைக்காது. படிக்கிறது வேஸ்ட். ஒரு ஆப்பிளுக்காக சாக்கடையில பொறுக்குற ஆப்பிள எடுத்து அவர் கையில எடுப்பாரு. அத வந்து ஏகப்பட்ட பட்டதாரிகள் வந்து அந்த ஒரு ஆப்பிளுக்கு அடிச்சுப்பாங்க. இந்த மாரிலாம் வந்து கலைநயமிக்க காட்சிகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கிட்டத்தட்ட அது கம்யூனிசம்னாலும் அந்த வந்து ஒரு தவறான அவுட்லுக் தான் சொல்லப்படும். ஏன்னா, அதே காலகட்டத்தில் சைனாவும் கம்யூனிசம் பேசியது. இந்தியா எப்படி இருந்ததோ அதே மாரி தான் இருந்தது 70ஸ்ல. ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்தியா எங்கேயோ இருக்கு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2020ல நாங்க இப்படி இருக்க போறோம் அப்டின்ட்டு அவங்க சொன்னாங்க. நம்மளும் சொன்னோம் 2020ல எப்படி இருக்க போறோம்ன்ட்டு. ஆனா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 2020ல நாங்க எப்படி இருக்க போறோம்னு சொன்னா அப்படிதான் இருக்காங்க. நான் ரொம்ப வந்து இன்னும் கூட அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது 2040. அதாவது என்ன சொல்லணும்னா, நீங்க அடுத்த 20 வருஷத்துல பாரு. 2040ல கேளுங்க. 2060ல பாருங்க நாங்க இந்தியா வல்லரசு ஆகும். 2060ல கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா, அந்த 1967ல எல்லா இந்தியால இருக்கிற நெறைய இளைஞர்கள ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. படம் எடுக்கிறாரு. அவர் பேர் டிவி.கே. சாஸ்திரின்னு பேரு. அந்த படத்த நான் பார்த்தேன். அதுல YouTubeல சமீபத்தில. அந்த படத்துல வந்து இளைஞர்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த மாதிரி அந்த காலகட்டத்து உடை, அந்த காலகட்டத்து கலாச்சாரம் எல்லாத்தையும் உட்காந்துட்டு இன்டர்வியூ குடுக்குறாங்க, பேசுறாங்க. அதுல இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க. அது சில பேர் என்ன சொல்றாங்க, இது எடுக்கவே வாய்ப்பே கிடையாது. அந்த காலகட்டத்துல வந்து லிட்ரஸிலாம் இவ்வளோ கிடையவே கிடையாது.
அதனால நீங்க இப்ப எடுத்துட்டு சும்மா ஃபேக் பண்ணியிருக்கீங்க. இல்ல அது உண்மைதான் அப்டின்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணாரு. அந்த எடுத்தவர். அது ஆனா அதே மாரி அந்த என்னாலயும் சொல்ல முடியும். அது உண்மைதான். ஏன்னா அவங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாம் வந்து அந்த காலத்து இங்கிலீஷ். நாங்க பேசுற பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் அதிகமா பேசுறது கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி அந்த காலத்து தமிழ், ஹிந்தி எல்லாமே வேற மாரி இருக்கும். ரொம்ப சுத்தமா இருக்கும். நல்லாருக்கும். இப்போ வந்து ரொம்ப எல்லாமே சிதைஞ்சு போயிருக்கு. நாட் ஒன்லி இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே சிதைஞ்சு போயிருக்கு. அ எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். தண்ணி, காற்று எல்லாமே நல்லாருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில 1967ல வந்து இந்த மாதிரி சுதந்திரத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அதாவது சுதந்திரம் இல்ல, வருங்கால இந்தியா எப்படி இருக்கும்? 1967ல இந்திய இளைஞர்களிடம் வருங்கால இந்தியா எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அவங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்றாங்க. ஏன் இங்கிலீஷ்ல பதில் சொல்றாங்கன்னா, அவங்க அத்தன பேரும் ஐஐடில படிக்கிற பசங்க. ஓகே. ஐஐடி மும்பைல படிக்கிற பசங்க, இந்த மாரி பசங்க தான். அவங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்லும்பொழுது, பாதி பேர் வந்து இன்னைக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி அப்படின்றாரு ஒரு இளைஞர். நான் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க திறமைக்கு மரியாதையே கிடையாது. நான் ஃபாரின் தான் போவேன். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போதான் அமெரிக்காவுக்கு, வெளிநாட்டுக்கு இளைஞர்கள் செல்ல ஆரம்பித்த காலகட்டம். முதல் ஜெனரேஷன் அமெரிக்கா முதல் ஜெனரேஷன் 67க்கு அப்புறம் தான். ஐஐடி படிக்கிறது, அதுவும் ஐஐடில இருக்கிற மாணவர்கள் தான். நாங்க என்னென்னவோ இது பண்ணாலும், என்னென்ன இது பண்ணாலும் இங்க வந்து யாருமே எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. இங்க ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல. இனோவேஷன் கிடையாது. ரிசர்ச் கிடையாது. அதனால வந்து நாங்க வந்து வெளிநாட்டுக்கு தான் போகணும். அங்க போனா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஒரு சில பேர் இந்தியா என்ன இருக்கு இந்தியா? என்ன இருக்கு? அப்படின்னு தான் பேசுறாங்க நெகட்டிவா. அப்புறம் வந்து பெண்கள் கிட்ட கேட்டா, பெண்கள் இன்னும் காமெடியான விஷயம், இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ, அதே தான் பெண்கள் அன்னைக்கும் பேசுறாங்க. என்ன இன்னைக்கு சுடிதாரும், ஜீன்ஸும் போட்டுன்னு பேசுறாங்க. அன்னைக்கு அவங்க புடவை கட்டிக்கிட்டு அழகா அதே மாரி ஒரு பெண் சொல்றா, இந்த மாரி பசங்க வெளியில போனா பாய்ஸ் வந்து ரொம்ப கலாட்டா பண்றாங்க. எப்ப பாரு வந்து டிரான்சிஸ்டரும் கையுமா இருக்காங்க. எப்படி இன்னைக்கு செல்ஃபோனும் கையுமா இளைஞர்கள் காலத்த பொழுதுபோக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாரி கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டு இப்படி இருக்காங்க. பெண்கள இது பண்றது. அ அரேஞ்ச்டு மேரேஜ்லாம் நான் வந்து படிக்கணும். அதாவது இன்னைக்கு என்ன ஆகும்? அதே தான் அப்படியே இருக்கு. லிட்டரலா. என்ன மாற்றங்கள்? இன்னைக்கு செல்ஃபோன் கையுமா திரியிறவன், அன்னைக்கு டிரான்சிஸ்டர் கையுமா திரிஞ்சிருக்கான். இன்னைக்கு வந்து ம் இப்ப இருக்கிற பாடல்கள பாடுனவங்க, அன்னைக்கு இந்த பயணங்கள் இளையராஜா பாட்ட பாடிக்கிட்டு அப்படி இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் அவுட்லுக் எதுவுமே மாறவில்ல. கன்டென்ட் எதுவுமே மாறல. இத ஏன் நான் பர்ட்டிகுலரா சொல்றேன் அப்டின்னா, அன்னைக்கு கேட்கறாங்க 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 20 வருஷம் கழிச்சு பாதி பேர் என்ன சொல்றாங்க, ஒண்ணும் பெருசா ஒண்ணும் மாற்றம் இருக்காதுன்றாங்க. ஆனா ஒரு சில பேர் 97லாம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு இதுவாயிடும், அதுவாயிடும். இன்னும் 20 வருஷம் 87, 97லாம் எங்கேயோ போயி 2020லாம் வந்து அப்படி இப்படின்லாம் சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்ன அப்டின்னா, அவங்களும் உண்மையா, இவங்களும் உண்மையான்னா, இந்த நெகட்டிவா பேசினவங்க, அதாவது நெகட்டிவா பேசுறவங்க வந்து அத்தனை பேரும் இங்க வாய்ப்புகள் இல்லை, இங்க திறமைக்கு மரியாதை இல்லை, பணம், அரசியல் இதுதான் இங்க விளையாடுது. ஒருத்தர் வந்து இளைஞர்களுடைய திறமைக்கு இங்க இது இல்ல. அதே மாரி இங்க இதுவுமே கொஞ்சம் சரியில்ல அப்படின்னு சொல்றவங்க, அங்கேருந்து விலகி அமெரிக்கா போயி அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. அந்த நெகட்டிவ் அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன், இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு அமெரிக்கா வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏன் ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வராங்க? இந்தியாவுல ஏன் ஃபாரின் டூரிஸ்ட் வராங்க? அந்த பல்லவர்கள் சிற்பங்கள் மகாபலிபுரத்துல இருக்கிறதுக்கு, தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு, இல்ல வந்து தஞ்சாவூர் கோயில பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வந்து யார் பண்ணது? 2000 வருஷம் முன்னாடி நம்ம முன்னோர்களுடைய உழைப்புல கட்டிய கட்டிடம். அத வந்து வந்து பார்க்க வராங்க. அப்படி வர்றவங்க இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுன்றாங்க. ஈவன் கோவிடுக்கு அப்புறம் தஞ்சாவூர் போயிருந்தபோது ஒருத்தர் சொன்னாரு, "தஞ்சாவூர் கோயிலுக்கு வர்ற வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கை குறைந்து விட்டது." அது மாதிரி ஏன் குறையுதுன்னா, ஆக்சுவலா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க முக்கியமா சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்தியால சுத்தம் இல்ல, சுகாதாரம் இல்ல. ஒரு வளர்ந்த நாட்டுக்கு முக்கியமான அடையாளம் வந்து சுத்தம், சுகாதாரம். அது இங்க இல்ல. சுத்தமான அட்மாஸ்பியர் இல்ல. அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது, அதுதான் முக்கியமா டூரிஸ்ட் இங்க வர்றதுக்கு குறையதுக்கு காரணம். ஆனா இதே நீங்க அமெரிக்கா போய் பாருங்க. அ இன்னைக்கு இருக்கிற உழைப்ப வச்சு நம்ம டூரிஸ்ட்டா இருந்தாலும் வரவழைக்க முடியல. அதான் அமெரிக்கா நம்ம தாத்தா கட்டின தஞ்சாவூர் கோயில காட்டியும், மீனாட்சி அம்மன் கோயில காட்டியும், தாஜ்மஹால காட்டியும் தான் நம்ம வந்து ஃபாரின் டூரிஸ்ட்ட இந்தியாவுக்குள்ள கொண்டு வரோம். இதே வந்து அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு அமெரிக்கா போறீங்க? டிஸ்னிலாண்ட பார்க்கறதுக்கு, லாஸ் வேகாஸ பார்க்கறதுக்கு, அ அங்க இருக்கிற ஹூவர் டேம் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் இந்த சைனா போறதும் அப்படிதான். ஷாங்காய் பாருங்க எப்படி இருக்கு? சொர்க்கம் மாரி இருக்கு. பாரிஸும், லண்டனும், யூரோப்பும், அங்க இருக்கிற யூரோ ட்ரெயின் இப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம போறோம். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற உழைப்பு. அங்க போயிட்டு தவறாம இந்தியன் சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா?
எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ நிசப்தமாக, எவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, எந்த பொல்யூஷனும் கிடையாது. ஸோ இது இப்போ ஒருத்தர் சுத்தமாக இருக்கிறதுங்கிறது உழைப்பு சம்மந்தப்பட்டது. நம்ம உழைச்சா தான் சுத்தமாக இருக்க முடியும். ஸோ அது இல்லையா? அப்போது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுடைய உழைப்பை நம்ம பார்க்குறோம்னா, அங்கே போயிட்டு டிஸ்னிலாண்டில் அங்கே எப்பயோ கட்டினது கிடையாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் உழைப்பை போட்டு நீ என்ன கண்ட்ரி பண்ணியிருக்க? ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் இந்தியாவுக்கு வர வழிக்கிறதுக்கு ஒன்றுமே நத்திங். இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளோ இன்ஜினியர்ஸ் வந்தும் வேலையில்லா திண்டாட்டம். அதே மாதிரி ஜாப்ல இளைஞர்கள் சக்தி தான் ரொம்ப பிரமாதமான சக்தி அப்படின்னு பார்த்தா, இளைஞர்கள் எங்கே தெரியுமா அதிகமாக இருக்காங்க? இந்தியாவில் கணக்கெடுத்தா பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி இடங்கள்லாம் இளைஞர்கள் அதிகம். ஆனால் அதான் பின்தங்கி இருக்கு. அது மாதிரி அது இளைஞர்கள் இருக்கிறது, படித்தவர்கள் இருக்குது, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுதான் வேலை இல்லாமல் ஜாப்லெஸ் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த ஊரில் தான். ஏன்னா அவங்க கேட்டால் கல்வியில் வந்து அந்த இது இல்லை, தரம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதோட ரொம்ப முக்கியம், நீங்கள் கல்வியில் தரம் வந்துட்டால் கூட, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லாம் இப்போ ஃபாரின் டூரிஸ்ட் உள்ளே வந்தால் தான் அவங்க வந்து இந்திய பணத்தை அவங்க வாங்குவாங்க. இந்திய பணத்துடைய மதிப்பு வளரும். நம்ம வந்து அங்கே போய் படிக்க போகிறோம், அங்கே போய் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி அமெரிக்காவில் 10 பேரில் 5 பேர் இந்தியன்ஸ்னு சொல்கிறது பெருமையா? நத்திங். எதுக்கு சொல்ல வரேன், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்திய பணத்தை கொடுத்து அமெரிக்கன் டாலர்ஸை வாங்குவாங்க. அமெரிக்கன் டாலர் மதிப்பு ஏறும், யூரோ மதிப்பு ஏறும், சைனாவோட யோன் மதிப்பு ஏறும். அவங்க இங்கே வந்தால் தான் இந்தியாவோட பணத்தோட மதிப்பு ஏறும் இல்லையா? அவங்க வரணும்னா அங்கே நம்ம போகிறோம்னா அங்கே சுத்தமாக இருக்குன்னு நம்ம அங்கே போகிறோம். அவங்க இங்கே வரணும்னா இங்கே சுத்தமாக இருக்கணும். நீங்கள் என்னடா இது இப்போ என்னென்னா பணத்தோட மதிப்பு மட்டும் குறையாது, நம்ம மொத்த நாட்டோட மதிப்பே குறையும். நீங்கள் தஞ்சாவூர் கோவிலோட மதிப்பே குறையும். நீங்கள் அசுத்தமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அதை வந்து பார்க்க வர மாட்டாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின் டூரிஸ்ட்டை வர வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். நம்ம என்னடான்னா இந்த கண்ட்ரியை சரியாக வச்சுக்காம அது மாதிரி தரத்தை ஒழுங்காக வச்சுக்காததுனால ஃபாரின் டூரிஸ்ட் வராதனால எல்லாத்துடைய மதிப்பும் குறைகிறது நம்ம நாட்டு சம்மந்தப்பட்டது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அதை விட ரொம்ப முக்கியம், அன்றைக்கி இருந்த அவுட்லுக், இளைஞர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் வச்சுருந்ததுனால தான் அமெரிக்கா போனாங்க, ஐஐடி போனாங்க. அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட் எப்படி நடந்துக்கிறதோ அதே போல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, அது கவர்மெண்ட் கூட கொஞ்சம் மாறிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. சொசைட்டி அந்த அவுட்லுக் எதுவுமே மாறவில்லை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, முதல்ல எழுத்தாக பண்ணிட்டு இருந்தீங்க, எந்த பத்திரிகை எடுத்து படித்தாலும் நீங்கள் அந்த காலத்தில் 60s 70s எதை எடுத்து படித்து பாருங்கள், சினிமா தான் இருக்கும். குமுதம், ஆனந்த் எல்லாத்துலேயும் சினிமா சினிமா சினிமா. அது அப்புறம் சரி இவங்க கையில் எதை கொடுத்தா, டிவியை கொடுத்தா, டிவியில் 24 மணி நேரம் சினிமா தான். 90s டிவி வந்த உடனே அதுலேயும் 99% சினிமா தான். சன் டிவியில் திறக்கும் போதெல்லாம் சினிமா, எதை எடுத்தாலும் சினிமா. சரி இன்னொன்று பெரிய பெரிய டெக்னாலஜியில் யூடியூப் வீடியோ இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோ ஒருத்தவங்க கூட பார்க்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் நீங்கள் வர்ற எண்ணிக்கை எடுத்து பாருங்கள், சினிமாவை பற்றி பேசியிருப்பாங்க, நடிகையை பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அந்த நடிகை ஏன் இவன் கூட போனான், அந்த நடிகை என்ன நடக்குது ஆக்சுவலாக கோலிவுட்டில், அந்த இது அப்படி இப்படின்ட்டு என்ன எத்தனை பேருங்க நீங்கள். அப்போ இவங்க கையில் யூடியூப் நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா கூட அதை வச்சுக்கிட்டு சினிமா சம்மந்தமாக என்ன பண்ணலாம், சினிமா எப்படி சினிமா இதுதான் இது. அதாவது என்ன டெக்னாலஜி இவங்க சினிமாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க யூடியூப்ல. அந்த மாதிரி தான் அன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருந்தது. பத்திரிக்கை, டிவி, ரேடியோ வெறும் சினிமாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த அவுட்லுக் மாறலை பார்த்தீங்களா? அவங்க வந்து என்ன வந்தாலும் நாங்கள் வந்து இதை தான் பண்ணிட்டு இருப்போம், இது வேற ஒன்றும் பண்ண மாட்டோம், இதையே தான் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்ற அவுட்லுக் தான் இருக்குது. அந்த அவுட்லுக் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போடுற வீடியோவோ இல்லை எத்தனை அற்புதமான வீடியோக்கள்லாம் இருக்குது இதை பற்றி, ஒன்றும் யாரும் பார்க்கறது கிடையாது. இதே நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாத, எனக்கு 1000 வந்து இது தெரியும், விஷயம் தெரியும், அந்த கோலிவுட்டை பற்றியும் இதை பற்றியும், அதை பற்றி பேசி எக்கச்சக்கமாக வியூஸை கொண்டு வரலாம். ஆனால் இது என்னது, இதெல்லாம் பொழப்பா இது, என்னமோ ஆளே இல்லாத மாதிரி எப்போ வைப்பார். அன்னைக்கும் எம்ஜிஆர் இன்னி வரைக்கும் வந்து கழிச்சு பாருங்களேன். நீங்கள் சீஃப் மினிஸ்டரா ஹீரோ கிட்ட போயிட்டு நீ தான் நாட்டை காப்பாற்றணும், ஒரு சினிமாக்காரங்கிட்ட போய் தான் கெஞ்சுறாங்க, நாட்டை காப்பாற்றுங்க. இது என்ன கேவலம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி படிப்பறிவு இருக்குது பார்த்தீங்களா இளைஞர்கள்கிட்ட. சினிமா ஹீரோ கிட்ட போயிட்டு நாட்டை காப்பாற்றுங்கன்னு வாங்க அரசியலுக்குன்னு கூப்பிடுற, வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு கெஞ்சுற மாதிரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் கல்வி இருக்குது. இந்த கல்வி அந்த மாதிரி கல்வி இருந்ததுனால தான் அவங்களாம் வெளிநாடு போனாங்க. ராமகிருஷ்ணன் ஒருத்தர் IAS, அதுக்கு முன்னாடி வந்து
வெங்கட்ராமன் அப்படின்ட்டு சந்திரசேகர், ப்ரொஃபஸர் சந்திரசேகர் அவர் பேரில் வந்து வானத்தில் பறக்கிற ஒரு அப்சர்வேட்டரி, சந்திரா அப்சர்வேட்டரின்ட்டு பேர் வச்சுருக்காங்க ஒரு பேரில் யூஎஸ் நாசாவில். அப்போனா அவர் அமெரிக்காவில் எவ்வளோ சாதிச்சிருக்காரு, ஐன்ஸ்டீன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருந்தவர். அவர் சொன்னார், ஏன் இந்தியா விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் திறமைக்கோ கல்விக்கோ கொஞ்சம் மரியாதை இல்லை, இங்கே இருக்கிற சமூகம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது, சரியில்லை அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையில். அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, நீங்கள் நான் லண்டனில் ஏன் இருக்கீங்கன்னா, அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவர் நான் சொல்கிறேன், நான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் அப்படி போகிறேன் லண்டன் வீதிகளில். இங்கே வந்து பணக்காரங்க மட்டும்தான் வந்து தூய்மையாக இருக்க முடியும். நீங்கள் வந்து நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு உடனே டஸ்ட்டு இது இதே பணக்காரன் மட்டும்தான் ஷூ போட முடியும். நீங்கள் கோர்ட்டு ஷூ வாங்கினா கோர்ட்டு ஷூ பண்ணால் இங்கே ஒரு 10 அடி கூட நடக்க முடியாது. இங்கே இருக்கிற இது சிட்டியில் நான் சொல்கிறேன். பாம்பே மாதிரியும் பெங்களூர் மாதிரி சிட்டியே குப்பைக்காடாக இருக்குது. உடனே என்ன சொல்லுவாங்க, இன்இக்வாலிட்டி. எங்கேயாவது ஒரு சுத்தமான ஒரு இடத்த மாலை மட்டும் படம் பிடிச்சிட்டு ஊருக்கெல்லாம் போட்டு காட்ட வேண்டியது. எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இந்தியா அப்படின்ட்டு. இது நான் சொல்ல வரல. மொத்தம் சும்மா ஒரு உடம்பு முழுக்க இருந்தால் தான் மசில் குரோத். நீங்கள் வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் பெருசாக தான் பேர் வீக்கோன்னு பேர். அதான் நடந்துட்டுருக்கு. இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாக்கெட்டில் வந்து எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு காட்டுறதுலாம் வளர்ச்சி கிடையாது. ஐடி இருக்குது. மொத்த ஊரும் சுத்தமாக இருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறார் ராமகிருஷ்ணன். இங்கே வந்து நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடியுமா சொல்லுங்கள்? சைக்கிள் ஓட்டவே முடியாது. அங்கே நடக்கிறவங்களுக்கும் சைக்கிள் ஓட்டலாம் சொர்க்கம். இங்கே நடக்கிறவங்களுக்கும் சாதாரண மக்களுக்கு நரகம் இது. காரில் போகிறவனுக்கு மட்டும்தான் நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ மதியாக போய் சேரலாம், டயத்துக்கு போய் சேரலாம். அந்த மாதிரி சூழ்நிலை அட்மாஸ்ஃபியரை வச்சுருக்கிறது வந்து வளர்ச்சி கிடையாது. அதுதான்